गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्री हरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्री हरये நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 20 விக்ருதி நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருது, மீன மாதம், அதாவது பங்குனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், பிரதம திதி. இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம், நல்ல அமிர்த யோகம், சித்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 10வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இது பர்யந்தம் 9 தசகங்கள் முடிஞ்சுடுத்து.
போன வாரம் 9வது தசகத்தில் ஜெகத் சிருஷ்டி பிரகார வர்ணனம்ங்கிறதா அதுக்கு டைட்டில். பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து தோன்றினவர். பகவானுடைய அனுகிரகத்தால் 3 லோகங்களையும் படைச்சார்னு சொல்லி கடைசி ஸ்லோகத்தோட பட்டதிரி பகவானை பிரார்த்திக்கின்றாள். அப்பா, ஏ குருவாயூரப்பா, உன்னுடைய கிருபா கட்டாட்சணத்தினால நீ எப்படி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணியோ அப்படி எங்களுக்கும் உன்னோட தரிசனத்தை கொடுத்து நீ அனுகிரகம் பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிறதாக பிரார்த்திச்சுன்னு அந்த ஸ்லோகத்தோடு முடித்தாள் போன தசகத்தை. இந்த 10வது தசகத்துக்கு டைட்டில் சிருஷ்டி பேத வர்ணனம்னு பேர். ஏன்னா பகவான் எப்பொழுது மனசில் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி ஜீவராசிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு சிருஷ்டி பண்ணுவதற்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்து அதுக்குள்ளே ஞானத்தையும் கொடுத்தாரோ, அப்பொழுது பிரம்மா என்ன பண்ணார்? 3 லோகங்களை சிருஷ்டி பண்ணவர் பலவிதமான ஜீவராசிகளையும் படைச்சதெல்லாம் இந்த தசகத்தில் சொல்ல போகிறாள். அதுதான் இந்த தசகத்தினுடைய டைட்டில், சிருஷ்டி பேத வர்ணனம்னு பேர். அதை இன்னைக்கு பார்ப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே தசமம் தசகம் சிருஷ்டி பேத வர்ணனம். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரசிருஜத் கில ஜீவதேகான் ஸ்தாஸ்னூனி பூருகமயானி ததா திரஷ்சான் ஜாதீர் மனுஷ்ய நிவஹான் அபி தேவ பேதான். பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் வைகுண்டான்னு கூப்பிடுறார். முதல்ல ஆரம்பத்திலேயே வைகுண்டான்னு கூப்பிடுறார். அதான் பட்டத்திரிக்கு நல்ல சமஸ்கிருத ஞானம். அதனால அவர் பகவானை குருவாயூரப்பனை கூப்பிடுறத மாதவான்னு கூப்பிட்டுருக்கலாம், கோவிந்தான்னு கூப்பிட்டுருக்கலாம், என்னென்னமோ பகவானுடைய நாமதேயங்கள் இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் தசகத்தில் அவர் என்னத்தை சொல்ல போகிறார்? சிருஷ்டி பேத வர்ணனம், பலவிதமான சிருஷ்டிகளை பற்றி சொல்ல போகிறார். அப்படி சொல்கிறதே எந்த வார்த்தையை உபயோகம் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால பகவானை வைகுண்டான்னு கூப்பிட்டார். ஏன்னு காரணம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வைகுண்டான்னு ஒரு நாமம் வருது. வைகுண்ட புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருதுன்று பல நாமாக்களில் வைகுண்டான்னு ஒரு நாமா. அதுக்கு சங்கர பகவத் பாதாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறவர் அதுக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்கிறாள். அதில் ஒரு அர்த்தம் சொல்கிறாள், ஜெகதாரம்பே விஸ்லிஷ்டானி பூதானி பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன்னு தேஷாம் கதிம் பிரதிபத்னாதி இதி வைகுண்டா அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காள். என்ன அர்த்தம்னா, ஜெகதாரம்பே இந்த ஜெகத்து இருக்கே யூனிவர்ஸ், அது சிருஷ்டி பண்ணி அதை முதல்ல ஆரம்பித்து ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணுறதே பலவிதமான பிளானிட்டரி சிஸ்டம்ஸ், பலவிதமான ஜீவராசிகள், பலவிதமான கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதே என்ன ஆச்சா, ஜெகத் ஆரம்பே விஸ்லிஷ்டானி பூதானி பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன்னு ஒன்னொன்னும் பிச்சுண்டு எங்கெங்கெல்லாம் கிளம்பிட்டு போயிட்டுதான். தெர் வாஸ் நோ ஆர்டர். இப்படி இங்கேருந்து ஒரு பிளானெட்டு கிளம்பி எங்கேயோ கண்ணாமனான்னு போகும், இன்னொன்று எங்கேயோ கிளம்பி போகும். அப்போ இது எல்லாத்தையும் அரவணைச்சு, எல்லாத்தையும் எப்படி ஒரு குதிரையை லகான் பிடிச்சி வச்சுக்கிறோமோ அப்படி எல்லாத்தையும் ஒழுங்காக ஒரு டைரக்ஷனில் கொண்டு போகணுமே. அதுக்கு பகவான் என்ன பண்ணாராம், அவருடைய சக்தியை உபயோகம் பண்ணி அவர் சிருஷ்டி பண்ண அத்தனையும் ஒழுங்காக ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜியோடு போக முடியாது வச்சாராம். அதனால அவருக்கு வைகுண்டன்னு பேர்னு சொன்னார். என்ன அதை குண்டானாலே என்ன அர்த்தம்னா ஆப்ஸ்டக்கிள்ஸ்னு அர்த்தம். பகவானுடைய சங்கல்பம் என்னன்னா, இந்த ஜெகத்தை ஆரம்பிக்கிறத எத்தனை ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலும் அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது அவருடைய சங்கல்பம். அது அதே மாதிரி விகதா குண்டாக யஸ்மாத்து சஹா வைகுண்டா விவிதா குண்டா கதேஹே பிரதிஹதிஹி விகுண்டா இப்படின்னு நிறையா அர்த்தங்கள் சொல்லியிருக்காள் சங்கர பகவத் பாதாள். எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நல்ல ஞானம் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணுவாராம் பகவான், முதல்ல சில ஆப்ஸ்டக்கிள்ஸை கொண்டு கொடுப்பறான்.
அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சில சமயம் எல்லாருக்கும் யார் தான் இல்லை, எல்லாருக்கும் சில சிரமங்கள்லாம் வரும். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா அது நம்ம நன்னா பகவானை பிரார்த்திச்சுட்டு இருக்கிறதையே நமக்கு இத்தனை சிரமம் வரதேன்னுட்டு. என்ன காரணம்னால் இந்த குண்டான சிரமங்கள். பகவான் என்ன பண்ணுறாரா, முதல்ல இந்த சிரமங்களெல்லாம் கொடுப்போம். கொடுத்தான்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு சரியாக யோசிக்க ஆரம்பிப்பான், ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பித்து நல்ல டைரக்ஷனில் வர தோணுவனுங்கிறதாக நினச்சி ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அப்படி பண்ணுறாராம். அதனால் அவருக்கு வைகுண்டகான்னு பேர். அப்படி பட்டதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் போல் இருக்கு. என்னென்னா, என் பகவானே எனக்கு ஒரு தேகத்தில் இவ்வளோ சிரமத்தை கொடுத்து வாத்தரோகத்தை கொடுத்த காரணமே வேற ஒன்றும் இல்லை. அப்போ தானே உன்னை வந்து நான் ஆராதிக்க முடியும். இல்லாட்டா நான் எங்கேயோ உட்காந்துட்டு என்னத்தையோ ஜாலியாக இருந்துட்டு இருப்பேன், என்னத்தையோ பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இல்லாமல் அங்கேருந்து குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு வந்து உன் சன்னதியில் உட்காந்துட்டு நாராயணத்தை ரச்சனை பண்ணணும்னு தோணித்தேன். என்ன காரணம்னா, எனக்கு வாத்தரோகம் வந்தது. அப்படி ஒரு குண்டா, இந்த வாத்தரோகம்ங்கிறது குண்டா, ஒரு ஆப்ஸ்டிக்கல். அதை கொடுத்த காரணமே நல்ல ஞானம் வரணுங்கிறதுக்காக நீ கொடுத்தேங்கிறதுக்காக அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வைகுண்டகான்னு கூப்பிட்றாரு பகவானை. அப்படி வசத்தியான இந்த நாம சொல்லி இந்த தசகத்தை ஆரம்பிக்கிறாள். ஹே வைகுண்ட வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரசிருஜத் கில ஜீவதேகான். அம்போஜயோனின்னு யாருக்கு பேர்? பிரம்மாவுக்கு பேர். ஏன்னா அம்போஜம்னா தாமரப்பூ, தாமரப்பூன்னு எடுப்புறர் தோணினவர். அதனால அவருக்கு பிரம்மாவுக்கு அம்போஜயோனின்னு பேர். அந்த அம்போஜயோனி என்ன பண்ணார், பிரம்மா என்ன பண்ணாரா, பூருகமயானி பூமியெல்லாம் சிருஷ்டி பண்ணார்னு போன தசகத்தில் பார்த்தோம். 3 லோகத்தையும் சிருஷ்டி பண்ணார், அதில் பூமியும் ஒன்று. அப்போ பூருகம்னா என்ன? ருகம்னா உண்டாருதுன்னு அர்த்தம். அம்போருகம்னு தாமரைக்கு பேர். ஏன்னா அம்போன்னா தண்ணின்னு அர்த்தம். தண்ணியில் உண்டாகி குரோ ஆச்சுன்னா அதுக்கு அம்போருகம். பூருகம்னா பூமியில் உண்டாடுறது. பூமியில் உண்டாகிற ஜீவராசிகள் எல்லாம், பூமியில் இருக்கிற ஜீவராசி மாத்திரம் இல்லை, எவ்வளோ மரங்கள், மலைகள், ஆறுகள், இப்படி எல்லா விதமும் பூமியில் என்னென்னலாம் தோணித்தோ அத்தனையும் அவர் சிருஷ்டி பண்ணணுங்கிறதான எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணார், ஜீவ தேகான்னு உசிருள்ள தேகத்தை படைச்ச எல்லாத்தையும், மனுஷன் மாத்திரம் இல்லை எல்லாத்தையுமே படைச்சாலாம். அது என்னென்ன, ஸ்தாஸ்னூனி. ஸ்தாஸ்னூசின்னா அப்படியே நின்றுட்டே இருக்கும், அது ஜாஸ்தி நடக்காது. இப்படி மரங்கள்லாம் இருக்குது. மரம் என்ன தினம் 4 மைல் நடக்கிறதா என்ன, அது ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆனால் அதுக்கு உசுறு உண்டு, அதுவும் ஜீவன் தான், அதுக்கு ஜீவன் இருக்குது, ஜீவதேகம் தான் இருக்குது அதுக்கு. ஆனால் அது ஸ்தாஸ்னூனி. பூருகமயானி பூமியில் தோன்றின எல்லாம் என்ன, ததா திரஷ்சானு, திரியங்னு பேர். அனிமல்ஸுக்கெல்லாம் திரியங்னு பேர். ஏன்னா தே க்ரோ ஹரிசாண்டலி. தெரியச்சுன்னா க்ரோயிங் ஹரிசாண்டலின்னு அர்த்தம். மனுஷன் என்ன பண்ணுறான், வி க்ரோ, நம்ம நேரம் நிற்கிறோம், அதனால நமக்கு க்ரோத் எல்லாம் வர்டிக்கல் டைரக்ஷனில் போகிறது. சின்ன குழந்தையாக இருக்கும், அப்புறம் 5 ஃபுட்லேருந்து 5 ஃபுட் 2 இன்ச்சஸ், 5 ஃபுட் 3 இன்ச்சஸ், 5 ஃபுட் 6 இன்ச்சஸ்ன்னு வளர்ந்துட்டே போகிறோம் இல்லையா, வர்டிக்கலாக. அது நம்மளாம். ஆனால் பிராணிகள்லாம் என்ன பண்ணுறது, இப்போ பசுமாடு இருக்குன்னா அது ஹரிசாண்டலாக க்ரோ ஆகிறதான். ஒரு பாம்பு இருக்குன்னா குழந்தை பிறந்தோடனே அந்த பாம்பு வந்து நிலம் வந்து ஏதாவது ஒரு 1 ஃபுட் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இது பாட்டுக்கு 5 ஃபுட் இருக்கும், பெரிய ஸ்னேக் ஆகிடுறது. அது ஹரிசாண்டலி க்ரோ பண்ணுறதான். அதனால சமஸ்கிருத பாஷையில் தெரியங்கனாக்க ஒன் தட் க்ரோஸ் ஹரிசாண்டலின்னு அர்த்தம். அதுக்கு அனிமல்ஸ் சொல்லுவாள், பிராணிகளை. திரஷ்சானுன்னா அனிமல்ஸ்னு அர்த்தம். ஜாதிம் மனுஷ்ய நிவகானு, மனுஷ்ய நிவகானு நாள் மனுஷ்ய ஜாதி, மனிதர்கள்ங்கிறதான நம்மளாம் இருக்குமே, அவள்லாம் மனுஷ்ய ஜாதி. அது ஒரே ஜாதி தான் மனுஷாளுக்கு, நம்ம தான் அந்த அதுக்குள்ளே பல ஜாதிகளை நம்மளா கல்பிச்சிருக்கோம். அப்படி மனுஷ்ய ஜாதி, மனுஷ்ய திரஷ்சானு ஜாதிம் மனுஷ்ய நிவகானப்பி தேவ பேதானு, தேவ பேதானு அதெல்லாம் படைச்சாலாம் பிரம்மா. அதுதான் இந்த இடத்துல சொன்னால், ஹே வைகுண்டனே, நீ வந்து உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த பிரம்மா இருக்காரே, அவர் இந்த பூமியில் வளர்கிறதுக்குள்ளான மரம் மட்டை எல்லாத்தையும் படைச்சாள், மனுஷனை படைச்சாள், தேவதைகளை படைச்சாள். ஏன்னா இத்தனையும் படைச்சாலாம் சுவாமி. அதை சொன்னால் இங்கே அழகா இந்த ஸ்லோகத்தில், வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரசிருஜத்
கில ஜீவதேகான் ஸ்தாஸ்னூனி பூருகமயானி ததா திரஷ்சான் ஜாதிம் மனுஷ்ய நிவஹான் அபி தேவபேதான். தேவபேதான் விதவிதமான தேவதைகளை படைச்சாள். வருணன், இந்திரன், அக்னி முதலான தேவதைகளை படைச்சாள். தேவபேதான்னு இது எத்தனையும் படைச்சாள்னு ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிரம்மா முதல்ல என்னத்தை சிருஷ்டி பண்ணாள்னு சொல்லி ஆரம்பித்தாள். முதல்ல அஜ்ஞானத்தை சிருஷ்டி பண்ணி அதனால ரொம்ப வருத்தப்பட்டாளாம் பிரம்மா. மித்யாக்ரஹாஸ்மிமதி ராகவிகோபபீதி அஜ்ஞானவருத்திமிதி பஞ்சவிதாம் சசிருஷ்ட்வா உத்தாம தாமச பதார்த்த விதானதூனஹ தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்தியை. பிரம்மா என்ன பண்ணாள்னால் மித்யாகிரஹாஸ்மிமதி ராக விகோபபீதி. என்னென்ன பண்ணாள்? மித்யாகிரஹ, அஸ்மிமதி, ராகஹ, விகோபஹ, பீதி இப்படின்னு 5 விதமான அஞ்ஞானத்தை படைச்சாலாம் பிரம்மா முதல்ல. இது எப்படி படைச்சாள்? முன்னாடியே சொல்லியிருக்கோம், பாகவதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா குணங்களும் 3 குணங்கள் இருக்கு, சத்வ ரஜஸ் தமசுன்னுட்டு. இது 3ம் பேலன்ஸா இருந்ததுன்னா there is no creation. இதை கொஞ்சம் பர்டர்வேஷன் பண்ணி ஏதாவது ஒரு குணத்தை கொஞ்சம் அதிகமாக பண்ணி இன்னொரு குணத்தை கொஞ்சம் குறைச்சலா பண்ணி 2 குணங்களை சேர்த்து இப்படிலாம் பண்ணால் தான் சிருஷ்டி ஏற்படுறது. அப்படி என்ன பண்ணாள் பிரம்மா? நல்ல சுத்த சத்துவத்தை எடுத்தாள், அதோடு கூட தமோ குணத்தை ரெண்டையும் சேர்த்தாள், ரெண்டையும் கலந்தாள். இந்த தமசை கொஞ்சம் தூக்கி, தமோ குணம்ங்கிறதான குணம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தூக்கி இருக்க முடியா பண்ணி ரெண்டையும் சேர்த்ததுல என்ன ஆயிடுத்து? 5 விதமான அஞ்ஞானம் ஏற்பட்டுதான். என்னென்ன அஞ்ஞானம்? மித்யாகிரஹ, ஏதான ஒன்று பார்த்தோம்னா அதை தப்பா புரிஞ்சுக்கிறது. எது ரைட்டா என்ன இருக்கோ அதை என்ன ரியாலிட்டியோ அதை புரிஞ்சிக்காம தப்பா புரிஞ்சுன்னுடுறது. இந்த தப்பா புரிஞ்சுன்றதுனால தான் பயம் ஏற்படுறது, எல்லாம் ஏற்படுறது, பாக்கி விதமான அஞ்ஞானங்கள்லாம் ஏற்படுறது. அதெல்லாம் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் தப்பான எண்ணங்கள் வச்சுக்கிறது. அதுதான் மித்யாகிரகம். அஸ்மிமதிஹி, அஸ்மிமதினா அஸ்மினா நான் இருக்கேன்னு அர்த்தம். அஸ்மிமதினா தன்னை பற்றி நினச்சிக்கிறது, ஈகோயிசம். நான் தான் அப்படின்னு நினச்சின்னு, நான் அப்படின்னு நினச்சின்னு எல்லா காரணத்துக்கும் செய்கிறதெல்லாம் நான் தான், எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் அது சொல்கிறது அகங்காரம், மமக்காரம் சொல்கிறது. எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், எல்லாம் பண்ணுறதுக்கும் காரணம் நான் தான், இப்படிலாம் நினச்சிக்கிறது இருக்கே, அது அஸ்மிமதி. அஸ்மிமதிஹி அடுத்தாப்புல என்னென்னால் ராகஹா. ராகஹானா உள்ள போய் ரொம்பவும் ஈடுபாடு வைக்கிறது, அட்டாச்மெண்ட், இன்னொன்று சேர்ந்து ரொம்ப அப்சசிவ்லி அட்டாச்டு, அது ராகஹா. விகோபஹா, அப்போ கோபம் வரதுக்கு முன்னாடி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளுக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கும் பெரிய கேப் இருக்கும். அந்த கேப் அதிகமாக போக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அதை கோபத்தில் கொண்டு முடியும். அதான் விகோபஹா. அந்த கோபத்துலேருந்து என்ன ஆகுனால் பீதிஹி. பீதினா பயம், உடனே ஃபியர், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதறி போய் எதை கண்டாலும் ஒரு பயம், எதை கண்டாலும் ஒரு நடுக்கம், முடியுமான்ட்டு. அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் இது எல்லாமே சேர்ந்து இந்த 5 விதமான விஷயங்களும் சேர்ந்து தான் அஞ்ஞானம்னு சொல்கிறது. அதை முதல்ல படித்தாலாம். இந்த இதி பஞ்சவிதாம் அஜ்ஞான விருத்திம். அஜ்ஞான விருத்திங்கிறது இது அஜ்ஞானத்துக்குள்ள ட்ரெய்ட்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அதுதான் இந்த 5 விஷயங்களும். அதை படித்தாலாம். மித்யாகிரஹாஸ்மிமதி ராக விகோபபீதி அஜ்ஞான விருத்திமிதி பஞ்சவிதாம் சசிருஷ்ட்வா. இந்த 5 விஷயங்களை பிரம்மா படைச்சாள். உத்தாம தாமச பதார்த்த விதானதூன. விதானனா மெத்தடாலஜின்னு அர்த்தம். இப்படி என்ன மாதிரி மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி இதை படைச்சாள்? உத்தாம தாமச பதார்த்த,
விதான. தாமசம் தமோ குணம்னு ஒரு குணம் இருக்கே, அதை கொஞ்சம் தூக்கி அதிகமாக வச்சு ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி படைச்சாலாம் இந்த அஞ்ஞானத்தை. அப்படி படைச்சுவிட்டு ரொம்ப துக்கப்பட்டாலாம், ரொம்ப அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் பிரம்மா. துனோதி டு பேர்ன் வித் டார்மெண்டிங் ஒன் செல்ஃப். இப்படி மனசை ரொம்ப கான்ஃப்ளிக்ட் ஆகி தன்னையே கண்டம் பண்ணிக்கிறது இருக்கே, அதான் துனோத்தின்னு பேர். அப்போ தூனஹானா என்ன? த குவாலிட்டி ஆஃப் பிகமிங் டெரிபிளி டார்மெண்டட், அதுதான் தூனஹான்னு பேர். அப்படி பிரம்மாவுக்கே தோணித்தான், ஆளாடா என்னடா அது, முதல்ல ஆரம்பமே இப்படி பண்ணிவிட்டோமே, இப்படி இந்த 5 விதமான அஜ்ஞான விற்த்திகள் இருக்கே, இக்னரன்ஸுக்குள்ளான ட்ரெயிட்ஸ் இந்த 5, அதை போய் படைச்சேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். தேனேன்னா உடனே போய் பகவானை போய் அடையிறது. தேனே அங்க போய் துவதீய சரண ஸ்மரணம், தேனே உன்னுடைய சரணங்கள் இருக்கே, பகவானுடைய சரணங்கள்ல போய் விழுவோம். இப்படி ஒரு கெடுதலான விஷயத்தை பண்ணிவிட்டோமே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு, இந்த துக்கம் விலகணும்னா பகவானுடைய சரணங்கள்ல போய் விழுந்து அவர் அனுகிரகம் ஏற்பட வேண்டும் என்பதுக்காக, அப்பதான் சுத்தியாகும் மனசுங்கிறதா நினைச்சுட்டு விசுத்தியை தன் மனசை தான் பண்ண காரியத்திலேருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக்க வேண்டும் என்பதாக நினைச்சு அந்த பிரம்மா உடனே உன்னுடைய காலில் வந்து விழுந்தாராமே. ஹே குருவாயூரப்பா நாள் மித்யாகிரஹாஸ்மி மதிராக விகோபபீதி அஜ்ஞானவృత్తిமிதி பஞ்சவிதாம் சசிருஷ்ட்வா உதாமதாமச பதார்த்த விதான தூனஹ தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்தியை. இதான் இந்த 2வது ஸ்லோகம். இது அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்தில் சொல்றாள் பட்டதிரி, இந்த பிரம்மா போய் பகவானை போய் பிரார்த்தனை பண்ணாள். அடாடா இப்படி அஜ்ஞானத்தை போய் படைச்சு விட்டேனே, அஜ்ஞான விற்த்திகள் 5ஐயும் படைச்சேனே, ஏ குருவாயூரப்பா இன்னும் உன் காலில் விழுந்து என் மனசில் இருக்கப்பட்ட கான்ஃப்ளிக்ட் போகட்டும், நீ என்னை படைச்ச காரணமே ஜீவராசிகளை படைக்கணும், சிருஷ்டிகளை படைக்கணும் என்பதாக நீ என்னை அனுகிரகம் பண்ணியிருக்கே, மறுபடியும் அனுகிரகம் பண்ணு, நல்ல விஷயங்களை படைக்கட்டோம்னா லெட் மீ கோ டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் வாட் ஐ வாஸ் சப்போஸ் டு டூ, அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அடுத்தது சனகாதிகளை சிருஷ்டி பண்ணாள். சனகாதிகளை சிருஷ்டி பண்ணி மனசால தன்னுடைய குமாராளவா 4 பேர், அவா மூலமாக பலவிதமான சிருஷ்டிகள் ஏற்படட்டும்ங்கிறதான ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட இந்த சனகாதிகளை சிருஷ்டி பண்ணாலாம். ஆனால் அந்த சனகாதிகள் ஞானத்திலேயே விரும்பி பகவானையே ஆராதிக்கணும்னு எண்ணம் கொண்டவாள் ஆனதுனால அவளுக்கு பிரம்மாவனுடைய எண்ணம் பலவிதமான ஜீவராசிகள் தங்கள் மூலமாக ஏற்பட வேண்டும் என்பது இருந்தால் கூட அதில் அவளுக்கு ஈடுபாடு கிடையாது. அவளுடைய மனசெல்லாம் சுத்தமாக பகவானுடைய ஆராதனையிலேயே இருந்து அவள் பிரம்மாவனுடைய எண்ணத்தை ஏற்கலை, அவள் சிருஷ்டி பண்ணலையாம். அது சொன்னால் இந்த 3வது ஸ்லோகத்தில் தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிஞ்ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாः த்வத்பாத பக்தி ரசிகாः ஜக்ருஹு நவாணீம் ஜக்ருஹு. பிரம்மா சொன்ன பேச்சை கேட்கலையாம். பிரம்மா என்ன சொன்னாள், உங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் நிறையா மறுபடியும் பல ஜீவராசிகளை படித்து சிருஷ்டியை ஜாஸ்தி ஆக்கணும், அதான் பகவத் சங்கல்பம், அதுக்கு நம்ம ஹேத்துவாக இருக்கோம், பண்ணுங்கோன்னு சொல்லி இந்த சனக சனந்த சனாதன சனத்குமாராள்னு 4 பெரிய மகான்கள், அவள் பிரம்மகுமாராள், அவளை படைச்சாள் மனசனால படைச்சாள். இதெல்லாம் பார்த்தேன்னா மனசால படைச்சது தான் பிரம்மாட்டேருந்து வந்த மானச ஔருச புத்திராள்னு பேர், ஹிருதயத்துலேருந்து வந்த புத்திராள் அவள்னா அதை படைச்சாலாம். தாவத் சசர்ஜன சிருஷ்டி பண்ணாள். தாவத் சசர்ஜ மனசாலேயே சிருஷ்டி பண்ணாள். யார? சனகம் சனந்தம். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம். சனகர்னூத்தர் சனந்தனர்னூத்தர் பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம். சனாதனர்னூத்தர் சனத்குமாரன்னுத்தர், இப்படி சனகாதிகள்னு சொல்றது இவாள் எல்லாரையும். இந்த 4 பேர் நீங்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய சைலர்ஸ்பர்கில் போய் பார்த்தா தெரியும். இதானும் தட்சிணாமூர்த்தி
சன்னதியில் போய் தட்சிணாமூர்த்தியை பார்த்தா அவருடைய காலுக்கு அடியில் கீழே 4 பேர் தாடியை வச்சுன்னு உட்காந்துருப்பாள். அவள் 4 பேரும் வேற யாரும் இல்லை, இந்த 4 பேர் தான், சனகாதிகள் தான் 4 பேர். அவள்னா தட்சிணாமூர்த்தி குருவான தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட ஞானத்தை அப்படியே தெரிஞ்சுக்கிறாளாம். தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாக, உன்னால சிருஷ்டி கர்மணி சிருஷ்டி பண்ணணுங்கிறதாக நீ சொன்ன அவாட்ட. ஆனா அவ என்ன பண்ணாள்? துவத்பாத பக்தி ரசிக்காக, ஹே குருவாயிருப்பா, உன்னுடைய பாதங்கள் இருக்கே சரணங்கள், அதே ரசிச்சுண்டு உங்ககிட்டயே ஈடுபாடு வச்சவாள். அதனால ஜக்ருஹூ நவாணீம், பிரம்மா சொன்ன பேச்சை கேட்காமல் இருந்துட்டாள், பண்ணலையாம், அவள் சிருஷ்டி பண்ணலையாம். அதை இந்த 3வது ஸ்லோகத்தில் சொன்னாள் பட்டதரி. தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிஞ்ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாக த்வத்பாத பக்தி ரசிகாக ஜக்ருஹு நவாணீம். அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்தில் சொல்றாள், பிரம்மாவுக்கு கோபம் வந்துதான். ஏன்னால் சனகாதிகள் 4 பேரை படைச்சு அவளை நீங்கள் பகவத் சங்கல்பம் நம்ம நிறையா சிருஷ்டி பண்ணணும், பல ஜீவராசிகளை பண்ணணும், அதுக்காக உங்களை நான் மனசால படைச்சிருக்கேன், நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபாடு பண்ணணும்னு சொன்னபோது அவர் சொன்ன வாக்கை கேட்காமல் பகவத் ஆராதனையிலேயே இருந்துவிட்டால் இந்த சனகாதிகள். அது அவருக்கு பிரம்மாவுக்கு கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கி கொடுத்து, அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கின்றாள் பிரம்மா. அதுதான் இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்றாள் பட்டதரி. தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய பூமத்யதோ ஜனிமிருடோ பவதேகதேஷः நாமானி மே குருபதானி ச ஹாவிரிஞ்சேதி ஆதௌ ருரோத கில தேன சருத்ரநாமா. 4வது ஸ்லோகத்தை சொல்றாள், பிரம்மாவுக்கு கோபம் முதித்தம், அவருக்கு கோபம் வந்தது. எப்போ சனகாதிகள் தன் சொன்ன பேச்சை கேட்கலையோ அவருக்கு கோபம் வந்துதான். அந்த கோபத்தை அடக்கின்றாலாம். பிரதிருந்ததா, பிரதிருந்ததான அடக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி கோபத்தை புருவத்தை நெரிச்சுண்டு அப்படியே கோபம் உள்ள இருக்கு, அதை அப்படியே அடக்கின்றாலாம் பிரம்மா. அந்த அடக்கின்ற போது அந்த புருவத்தை 2ஐயும் நெரிச்சாள். அந்த புருவத்தை 2ஐயும் நெரிச்ச போது அந்த புருவங்கள் 2க்கும் நடுப்புறலேருந்து திடார்னு குதிச்சுதான் ஒன்று தோணித்துனாள். பூமத்யதோ அஜனி, ப்ரூ மத்தியதா 2 புருவங்களுக்கு நடுப்புறலேருந்து யாரு தோணினாள்? மிருடஹா பவதே கதேஷா, மிருடஹான்னு ஒருத்தர் தோணினாள். யார் மிருடஹான்னா என்ன அர்த்தம்? மிருடு மிருடதி டு ஃபர்கிவ், மிருடு மிருடதி டு பி கிரேஷியஸ். ஏன்னா பகவான் யார் தோணினாள்னா ருத்ரன் தோணினாள், பரமேஸ்வரன் தோணினாலாம். ஆனால் அந்த ருத்ரன் எப்பேற்பட்டவள்னால் அவர் மிருடஹான்னு பேர் அவருக்கு. அதனால்தான் ருத்ரத்தில் பார்த்தா நல்ல சில மிருடான்னு வரும் நிறையா வார்த்தைகள். சிவா சரவ்யாயா தவதயா நோ ருத்ர மிருடயா, ஹே ருத்ரா மிருடயா. மிருடயானா என்ன மன்னிச்சுடுன்ட்டு ஒரு லோட்டா தண்ணி இது கொண்டு சிவலிங்கத்து மேலே விட்டா போகிறோம். அவர் ஆசுதோஷி, மகா சந்தோஷம் அடைஞ்சி எல்லாரையும் அனுகிரகம் பண்ணிவிடக்கூடிய சக்தி உள்ளவர் பரமேஸ்வரன், மகா கருணமூர்த்தி. அதனால் அவருக்கு மிருடஹான்னு பேர். அப்படி இந்த மிருடஹாங்கிறவர் தோணாராம். இந்த கோபம் அந்த பிரம்மாவனுடைய 2 பிருகுட்டி இருக்கே புருவங்கள், அதுக்கு மத்தியிலேருந்து குதிச்சாராம். பவதே கதேஷா, ஏகதேஷா நாள். அவர் எப்பேற்பட்டவர்? பிரம்மாவுக்கு சமானம் நாள். ஒரு கம்பெனியில் பிரசிடெண்ட்டு, அப்புறம் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட், இப்படி பல ஆர்கனைசேஷனல் ஆஃபீஸர்ஸ் இருப்பா. அப்போ சில ஆஃபீஸர்ஸ் ஒரே லெவலில் இருக்கப்பட்டவாள் ஏகதேசகான்னு பேர். இவரும் அவரும் அதே சமான ரேங்க்னு அர்த்தம். அப்படி பிரம்மாவுடைய சமான ரேங்காம் இந்த ருத்ரன். அதனால பவதே கதேஷானால் உனக்கு சமானமான ஒருத்தர் தோணினாரே, மிருடகா தோணினாரே. தோணி என்ன பண்ணார் அவர்? நாமானிமே குரு பதானிச்ச ஹா விரிஞ்சேதி, ஹே விரிஞ்சான்னு கூப்பிட்டாள். அந்த மிருடா இருக்காரே, குதிச்சாரே, அவர் சொன்னார், ஹே விரிஞ்சா, எனக்கு என்ன பேருன்னு சொல்லு, என்ன படைச்சு விட்டியே நீ, என் பேர் என்னன்னு கத்தினாராம்.
ருரோதனா ருது டு கிரை, இப்படி கத்தினாராம். அப்படி கத்தினதுனாலே அவருக்கு ருத்ரன் பேரு, பிரம்மா அவருக்கு ருத்ரன்னு பேரை வச்சுட்டார். ஏன்னா நீ இப்படி என்ன பார்த்து கத்துறையே, பேர் என்னன்னு என்ன கத்துற, எல்லாம் உன் பேரை ருரோத, நீ ருத்ரன்னு பேர் வச்சு விடுறேன். ஆதோ ருரோத கில தேன ருத்ரநாமா, அதனால அவருக்கு ருத்ரன் பேரு வச்சாள் பிரம்மா. 11 ருத்ரங்கள் அது அடுத்தாப்புல சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல. தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய பூமத்யதோ ஜனிமிருடோ பவதேகதேசः நாமானி மே குருபதானி ச ஹாபிரிஞ்சேதி ஆதௌ ருரோத கில தேன சருத்ரநாமா. இதான் 4வது ஸ்லோகம். அடுத்தது 5வது ஸ்லோகம். இந்த 5வது ஸ்லோகத்துல ருத்ரன் தோன்றின வைபவத்தை எடுத்து சொல்றாள் படதரி. ஏகாதசாஹ்வயதயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தைதா வனிதாಶ್ಚ தத்வா தாவந்த்யதத்த ச பதானி பவத் பிரனுன்னः பிராஹ பிரஜா விரச்சனாய ச சாதரம் தம். பிரம்மா உடனே அந்த ருத்ரனை பார்த்து சொன்னாள், அப்பா உன்னை 11 விதமாக நான் சிருஷ்டி பண்ணி உனக்கு 11 பத்னிகளையும் கொடுத்து, என்ன காரணம்னா நம்ம பகவத் ஆக்ஞை என்னன்னா நம்ம நிறைய சிருஷ்டி பண்ணணும், நிறைய ஜீவராசிகளை படைக்கணும்னு இருக்கு. அதுக்கு ஹேத்துவா நீ வந்திருக்க. அதனால உன்னுடைய தயவோடு கூட நிறைய சிருஷ்டி பண்ணணும். அதுக்காக உன்னை 11 பாகமாக பிரிச்சு ஏகாதச ருத்ராங்கிறதா சொல்வாளே, அப்படி 11 ருத்ர கணங்களாக ஒன்று பண்றேன். அந்த 11 ருத்ரத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு பத்னி அப்படி பண்ணி தரேன். அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருப்பிடம் எங்க இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இடம் அதையும் பண்ணித்தரேன்னாள். ஆனா நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் தயவு செய்து நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நாள். ஏகாதசாஹ்வயதயாச்ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தைதா வனிதாಶ್ಚ தத்வா. வனிதாஹ தத்வா 11 வனிதைகள், 11 ருத்ர பத்னிகள் அதை சிருஷ்டி பண்ணாள். 11 ருத்ர கணங்களாக சிருஷ்டி பண்ணாள். ஒன்னொன்றுக்கு ஒரு பேர் வச்சாள். மனுன்னு ஒரு ருத்ரன், மன்யுன்னு ஒரு ருத்ரன், மகாதேவன் ஒன்று, மகான்னு ஒன்று, சிவன்னு ஒன்று, ரித்தத்வஜன்னு ஒன்று, உருரேதஸ்னு பேர், உக்ரரேதஸ் உருரேதஸ்னு பல விதமாக சொல்வாள், அது ஒன்று. பவன்னு ஒரு ருத்ரன், காலன்னு ஒரு ருத்ரன், வாமதேவன் ஒரு ருத்ரன், திருத்தவிரதன்னு ஒரு ருத்ரன். இப்படி 11 ருத்ரால படைச்சாள், ஏகாதசி ருத்ராள்ட்டு. அதனால்தான் ருத்ரத்தை பார்த்தா 11 அணுவாக்கம் இருக்கும்னே. எல்லாம் 11 இருக்கும் அங்கெல்லாம். 11 அணுவாக்கம். அப்புறம் இந்த 11 அணுவாக்கத்தை 11 தடவைகள் சொல்லுவாள். இந்த அதிருத்ரெல்லாம் பண்ணுறதே பார்க்கலாம். எல்லாம் மல்டிபிள் ஆஃப் 11ஆகவே இருக்கும். ஏன்னா 11 ருத்ரால் இருக்காலையோ, அதனால 11 அணுவாக்கங்களும் இருக்கும், அங்கே பார்த்தா தெரியும். அப்படி ஏகாதசம் 11 பண்ணாலாம். ருத்ரனை 11ஆ பிரித்து 11 பத்னிகளை கொடுத்தாலாம். யார் அந்த பத்னிகள் பேர்? தீன்னு ஒரு பத்னி, விருத்தின்னு ஒருத்தி, உஷனான்னு ஒருத்தி, உமான்னு ஒருத்தி, நியுத்துன்னு ஒருத்தி, சர்ப்பின்னு ஒருத்தி, இடான்னு ஒருத்தி, அம்பிகான்னு ஒருத்தி, இராவதின்னு ஒருத்தி, சுதான்னு ஒருத்தி, தீக்ஷான்னு ஒருத்தி. இப்படி 11 பத்னிகள் ருத்ராளுக்கு. இந்த 11 ருத்ரனுக்கும் 11 பத்னி. இதை படித்து சொல்லி நீங்கள் ரொம்ப சாதனம் பிராக நாள், அடக்கத்தோடு கூட சாதனம் பிராக, ரொம்பவும் ஹியூமிலிட்டியோடு கூட கேட்டுண்டாளாம் ருத்ரகணங்களை பார்த்து. நீங்கள் என்ன பண்ணணும்? பிரஜா விரச்சனாய, பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும். அதான் பகவதனுடைய ஆக்ஞை. அது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நம்மளெல்லாம் படைச்ச காரணமே என்னென்னா நிறைய பிரஜைகளை படைக்கணுங்கிறதா அவருடைய சித்தம், அவருடைய சங்கல்பம். அதனால பண்ணுங்கோன்னு சொல்லி இந்த ருத்ரகணங்களை படைச்சு 11ஆ மாத்தினாள்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஏகாதசாஹ்வயதயாச்ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தைதா வனிதாಶ್ಚ தத்வா தாவந்த்யதத்த ச பதானி பவத் பிரனுன்னः பிராஹ பிரஜா விரச்சனாய ச சாதரம் தம்.
இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே தசம் தசகம் சிருஷ்டிபேத வர்ணனம். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். ஸ்தாஸ்னூனி பூருகமயானி ததா திரஷ்சான். ஸ்தாஸ்னூனி பூருகமயானி ததா திரஷ்சான். ஸ்தாஸ்னூனி பூருகமயானி ததா திரஷ்சான். ஜாதிம் மனுஷ்ய நிவஹானபி தேவபேதான். ஜாதிம் மனுஷ்ய நிவஹான் அபி தேவபேதான். ஜாதிம் மனுஷ்ய நிவஹான் அபி தேவபேதான். ஜாதிம் மனுஷ்ய நிவஹான் அபி தேவபேதான். மித்யாக்ரஹாஸ்மி மதிராக விகோபபீதிஹ. மித்யாக்ரஹாஸ்மி மதி ராக விகோபபீதிஹ. மித்யாக்ரஹாஸ்மி மதி ராக விகோபபீதிஹ. அஜ்ஞானவృత్తిமிதி பஞ்சவிதாம் சஸ்ருஷ்ட்வா. அஜ்ஞானவృత్తిமிதி பஞ்சவிதாம் சஸ்ருஷ்ட்வா. அஜ்ஞானவృత్తిமிதி பஞ்சவிதாம் சஸ்ருஷ்ட்வா. உத்தாம தாமச பதார்த்த விதானதூனஹ. உத்தாம தாமச பதார்த்த விதானதூனஹ. உத்தாம தாமச பதார்த்த விதானதூனஹ. தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்யை. தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்யை. தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்யை. தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம். பூயः சனாதன முனிஞ்ச சனத்குமாரம். பூயः சனாதன முனிஞ்ச சனத்குமாரம். பூயः சனாதன முனிஞ்ச சனத்குமாரம். தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாः. தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாः. தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாः. த்வத்பாத பக்தி ரசிகாः ஜக்ருஹுர்நவாணீம். த்வத்பாத பக்தி ரசிகாः ஜக்ருஹுர்நவாணீம். த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்நவாணீம். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்திதோஸ்ய. தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய. தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய. தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய. பூமத்யதோ ஜனிமிருடோ பவதேகதேசः. பூமத்யதோ ஜனிமிருடோ பவதேகதேசः. பூமத்யதோ ஜனிமிருடோ பவதேகதேசः. நாமானி மே குரு பதானி ச ஹாவிரிஞ்சேதி. நாமானி மே குரு பதானி ச ஹாவிரிஞ்சேதி. நாமானி மே குரு பதானி ச ஹாவிரிஞ்சேதி. ஆதௌ ருரோத கில தேன சருத்ரநாமா. ஆதௌ ருரோத கில தேன சருத்ரநாமா. ஆதௌ ருரோத கில தேன ச ருத்ரநாமா. ஏகாதசாஹ்வயதயா ச
விபின்னரூபம் ஏகாதஜாஹ்வயதயா ச விபின்னரூபம் ஏகாதஜாஹ்வயதயா ச விபின்னரூபம் ருத்ரம் விதாய தைதா வனிதாश्च दत्त्वा ருத்ரம் விதாய தைதா வனிதாश्च दत्त्वा ருத்ரம் விதாய தைதா வனிதாश्च दत्त्वा தாவந்த்யதத்த ச பதானி பவத்ப்ரணுன்னः தாவந்தி அதத்த ச பதானி பவத்ப்ரணுன்னः தாவந்த்யதத்த ச பதானி பவத்ப்ரணுன்னः प्राह प्रजा विरचनाय च सादरं तम् प्राह प्रजा विरचनाय च सादरं तम् प्राह प्रजा विरचनाय च सादरं तम्. அடுத்த 5 ஸ்லோகத்தையும் இப்ப பார்ப்போம். 6வது ஸ்லோகத்துல பிரம்மா ருத்ரனை பார்த்து சொன்னாள், ஏன்னா ருத்ரனை நீ 11 பத்னிகளோடு கூட உனக்கு 11 இடங்களை தந்திருக்கேன், நீங்கள் பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும், அதான் பகவானுடைய சங்கல்பம், அதுக்கு ஹேத்துவா நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தயையோடு கேட்டுண்டாள், ஹியூமிலிட்டியோடு கேட்டுண்டாள்னு போன ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் பிரம்மா என்ன பண்ணாள், உடனே இந்த ருத்ரகணங்கள் 11 பேரும் 11 பத்னிகளோடு கூட நிறையா ருத்ரகணங்களில் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாள். கோட்டானு கோட்டி கணங்கள் 3 லோகத்துலேயும் அவர் படைக்க ஆரம்பிச்சுட்டார் ருத்ரன். ஆனால் அதுகள்லாம் ஒரு ஏரியா டமாரத்தை வச்சுன்னு அடிக்கிறதுகள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக அதுகள்லாம் நடக்கிற பாவனையை பார்த்தால் பிரம்மா ரொம்ப கவலையாக படுத்து நடாது, இப்போ ஏற்பட்ட கணங்கள்னால இந்த லோகம் 3 லோகத்தையும் பாப்புலேட் பண்ணோன்னா ரொம்ப ஆபத்தாகப்படுமே அப்படின்னு ருத்ரனை போய் பிரார்த்திச்சுட்டாலாம், நீங்கள் சிருஷ்டி பண்ணது போரும், யதேஷ்டமாக நீங்கள் ருத்ர கணங்களை படைச்சுட்டேள், போரும் இதோட போரும், நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்கோ அதே போரும்னு இந்த 6வது ஸ்லோகத்தில் ருத்ரனை பார்த்து அவர் கேட்டுண்டாள் பிரம்மா. அதான் சொல்கிறார் இந்த 6வது ஸ்லோகத்தில், ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க சம்பூத்யமான புவனத்ரய பீத சேதாக மாமா பிரஜா சிருஜ தபஸ்சர மங்களாயேதி ஆச்சஷ்டதம் கமலபூஹு பவதீரிதாத்மா பவதீரிதாத்மானாள். ஏ குருவாயூரப்பா, உன்னுடைய பிரேரணை உன்னுடைய சங்கல்பம் வேற ஒன்றும் இல்லை, அதையும் நீ பிரம்மாவுக்கு உள்ள நுழைஞ்சி சொல்ல சொன்னேன், போரும் சிருஷ்டி பண்ணதுங்கிறதாக இந்த ருத்ர கணங்களை பார்த்து பிரம்மா வேண்டின்றாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். பட்டத்திரி சமஸ்கிருதத்தில் ரொம்ப கெட்டிக்காரர், ஏன்னா அவர் வியாக்கரணமே எழுதியிருக்கார், ரொம்ப படித்தவர் அவர். அதனால் இந்த நாராயணியத்தில் பார்த்தா நிறைய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் வேர்ட்ஸுங்கிறது சம்ஸ்கிருத பாஷையில் பலவிதமான வேர்ட்ஸை சேர்த்து ஒரே சிங்கிள் வேர்டாக பண்ணிவிடலாம். அது குட்ஸ் வண்டி மாதிரி பெருசாக நீளமாக இருக்கும். அப்படி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா 1/2 ஆஃப் தி ஸ்லோகம் இருக்கே அது ஜஸ்ட் 1 வேர்டுன்னு. ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க சம்பூத்யமான புவனத்ரய பீத சேதாக, இது எத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு அப்படி பார்ஸ் பண்ணி எப்படி இந்த பெரிய காம்பவுண்ட் வேர்டு வந்ததுங்கிறது பிரித்து சொல்கிறது இருக்கே, அதுக்கு விக்கிரக வாக்கியம்னு பேர். விக்கிரக வாக்கியம் சொல்கிறதுன்னு பேர். பெரிய சமாசமாக இருக்கப்பட்ட ஒரு வேர்டு இருக்கே, அதை பிரித்து சொல்கிறது விக்கிரக வாக்கியம்னு பேர். அதை எஸ்என் சாஸ்திரி எழுதின புஸ்தகத்தில் அவர் பழைய பிராச்சீனத்தில் கேரளாவில் இந்த நாராயணியத்துக்கு பாஷ்யமுத்திர எழுதியிருக்கார் சமஸ்கிருதத்தில். அந்த புஸ்தகத்தினுடைய ஒரே ஒரு காப்பி எஸ்என் சாஸ்திரின்னு ஒருத்தர் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸில் இருந்து பெரிய ஆஃபீஸராக இருந்து அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், குருவாயூரப்பு நாராயணிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அவர் அந்த பாலபோதினின்னு அந்த பாஷ்யத்துக்கு பேராம், அதோட ஒரே ஒரு காப்பி அவர் வச்சுருக்கார். அது நான் எனக்கு கொடுக்க முடியுமோன்னு கேட்டால் அவர் அதை யாராலும் அந்த பக்கத்தை எடுத்தாலே அப்பளா மாதிரி பவுடராக போயிடும் அப்படின்னு சொன்னாள். இப்போ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம குரூப்பில் நிறையா உற்சாகம் பண்ணி நிறையா பேர் இருக்கே, வால்மீகி முதலானவாள்னா எதை வேணால் பண்ணிவிடுவாள், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அவளுக்கு. ஏன்னா இந்தியாவில் அவளுக்கெல்லாம்
நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் என்னோடய அபிலாஷை என்னென்னா, உங்கள் மூலமாக இந்த குரூப் மூலமாக அந்த எஸ்என் சாஸ்திரி அணுகி அவர்கிட்ட இருக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு புஸ்தகம் இருக்குது, அது எங்கேயுமே கிடைக்கல. இந்த புஸ்தகம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவும் பவுடராக போயிடும். அது எப்படியாவது ஜாக்கிரதையாக அதை ஃபோட்டோ காப்பி பண்ணி, ஏன்னா அதை பக்கமாக ஃபோட்டோ காப்பி பண்ண முடியாது, பக்கத்தில் இருந்து பண்ணலாம். அதை ஃபோட்டோ காப்பி பண்ணி மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணாக்க தேவையில்லைன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுலேருந்து இதுக்கு ஒரு விக்கிரக வாக்கியம் பண்ணியிருக்காள் எஸ்என் சாஸ்திரி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரய பீதச்சேதாக. இது ஒரு வார்த்தை. இதுக்கு ருத்ரேண அபிசிருஷ்டைஹி பவதாக்கிருதிபிஹி ருத்ராணாம் சங்கைஹி சம்பூர்யமானம் யத் புவனத்ரயம் தஸ்மாத் பீதம் சேதஹா யஸ்ய சஹா அப்படின்னு இதுக்கு விக்கிரக வாக்கியம். தட் இஸ், யார் ஒருத்தர் பயப்பட்டாரோ அவர். எதனால பயப்பட்டார்? பீதச்சேதாக, பீதச்சேதாக, பீதம் சேதஹா எஸ்ய சஹா. யாருடைய சேத்தஸ் இருக்கே, சேத்தனை இன்டலெக்ட் மூளை இருக்கே, அது பயப்பட்டதோ அவர்னு அர்த்தம். அது யார்? இது அதுக்கு தான் இத்தனை பெரிய குட்ஸ் வண்டி. ருத்ராபிசிருஷ்ட, ருத்ராபிசிருஷ்டன ருத்ரேன அபிசிருஷ்டைஹி, அந்த 11 ருத்ர கணங்கள் இருக்கே, அதனால சிருஷ்டி பண்ணப்பட்ட பயதாக்கிருதிபிஹி, ஆக்கிருதிபிஹின்னு உடம்பு, எப்பேற்பட்ட உடம்பு வச்சுட்டு இருக்கா இந்த கணங்கள் எல்லாம்? பயத்து, ரொம்ப பயத்தை உண்டாக்கக்கூடிய உடம்ப வச்சுட்டு இருக்காளாம். பயத ஆக்கிருதிபிஹி ருத்ராணாம் சங்கைஹி, அப்படி ருத்ர சங்கம் இருக்கே, கோட்டான கோடி ருத்ர கணங்கள். அதனால சம்பூரியமானம் எது புவனத்ரயம், இந்த 3 லோகங்களும் ஃபுல் ஆஃப் பாப்புலேஷன். யாரு பாப்புலேஷன்? இந்த ருத்ர கணங்கள் இருக்கே, ஒரே பார்த்தா பயப்பட முடியா இருக்கான் எல்லாம், ஒன்னொன்னும் ஒரேடியா பயப்பட முடியா இருக்கான் அவைகள்லாம். அப்படியே இந்த 3 லோகமும் சம்பூரியமானம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அதை பார்த்துவிட்டு பயந்து போயிட்டாலாம் பிரம்மா. பீதம் சேதஹா எஸ்ய சஹா, அது யாரு? அதான் பிரம்மா. பிரம்மா பயந்த பிரம்மாங்கிறது இந்த 1/2 ஆஃப் திஸ் வேர்ஸ். ருத்ராபிசிருஷ்ட பவதாக்கிருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரய பீத சேதா, அப்படி பயந்து போயிட்டாளாம் பிரம்மா. அவர் என்ன சொன்னார்? பயந்த பிரம்மா, மாமா பிரஜாஹா சிருஜ, இனிமே போரும் போரும், மான வேண்டாம்னு அர்த்தம். மாமா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார். என்ன வேண்டாம்னு சொன்னார்? மா சிருஜ, சிருஜனா சிருஷ்டி பண்ணுன்னு அர்த்தம். சிருஷ்டி பண்ணாதேன்னு சொன்னாலாம். பிரஜாஹா மா சிருஜ, சிருஷ்டி பண்ணது போரும், நீங்க பின்ன என்ன பண்ணணும்? தபஸ்சர, சரனா பண்ணுன்னு அர்த்தம். தபஸ்சர, தபசு பண்ணுங்கோ, அது போரும். மங்களாயேதி, லோகத்துக்கெல்லாம் மங்களம் ஏற்படணுங்கிறதா எண்ணத்தோடு கூட, ஏ பரமேஸ்வரா, நீ போய் இமாலய மேல உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணிட்டே இருப்பா, அது போரும். அதனால லோகமெல்லாம் மங்களத்தை அடைய போறது, அது பண்ணா போரும், நீ இனிமே பிரஜையை சிருஷ்டி பண்ணாதேன்னு கேட்டுண்டாலாம் பிரம்மா. ஆச்சஷ்டம் இதி ஆச்சஷ்ட, இவ்வாறாக பிரம்மா போய் ரிக்வஸ்ட் பண்ணிண்டாள் இந்த ருத்ரனை பார்த்து. கமலபூஹு, கமலபூஹுனா பிரம்மான்னு அர்த்தம். ஏன்னா தாமரப்பூல தோணினவர் அவர். அவர் அப்படி பண்ணாரே, ஏன்னால் அப்படி கேட்டாள்? பவதீதிதாத்மா, உன்னால நீ அவருடைய ஹிருதயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அந்த மாதிரி சொன்னேன் நீ, ஏ குருவாயிரப்பா. ஏன்னா எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தால் தான் நடக்கிறது. அவர் தான் உள்ள அந்த பிரவிஷ்ய எல்லாரையும் பேச சொல்றாள், யோசிக்க சொல்றாள். எல்லாம் பகவானுடைய ஆக்ஞையினால் தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறத பட்டதிரி சொன்னாள். அப்படி நீ பிரம்மாவனுடைய மனசுக்குள்ள பூந்து அவரை போய் ருத்ரன்கிட்ட போய் இப்படி ரிக்வெஸ்ட் பண்ண சொன்னியாமே நீ, ஏ குருவாயிரப்பான்னு கேட்டாலாம். ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க சம்பூர்யமான புவனத்ரய பீத சேதா, மாமா பிரஜாஹ சிருஜ தபஸ்சர மங்களாயேதி ஆச்சஷ்டதம் கமலபூஹு பவதீரிதாத்மா. அழகான ஸ்லோகம் இது. உடனே பிரம்மா நினைச்சாரு, சரி இனிமே நம்மளே தான் சிருஷ்டி பண்ணணும்,
அப்படின்னு மனசால மறுபடியும் பல பல பேரை சிருஷ்டி பண்ணாள் பிரம்மா. யாருன்னாள்? மரீச்சியாதி ரிஷிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணாலாம். அவள் தான் பிரஜாபதிகள்னு பேர். ஏன்னா பிரஜைகளை உண்டாக்கணுங்கிறதுக்காக சிருஷ்டி பண்ணப்பட்டவாள் ஆத்தினால அவளுக்கு பிரஜாபதிகள்னு பேர். மரீச்சியாதி பிரஜாபதிகளை பிரம்மா தன்னுடைய மனசுலேருந்து சிருஷ்டி பண்ணால அவளுக்கெல்லாம் ஔரச சுதாள்னு பேர். ஏன்னா பிரம்மாவனுடைய மனசுலேருந்து சொன்னவாள் அவள்னா. மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, கிரது, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் இப்படிங்கிறதாக இவாள்லாம் பிரஜாபதிகள். இவாளெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணாலாம். இதை சொல்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில், 7வது ஸ்லோகத்தில். தஸ்யாத சர்க்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிராஹ கிரதுமுனிஹ புலஹ புலஸ்த்யஹ அங்காதஜாயத பிருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிதாசஹ. பிரஜாபதிகள்லாம் சிருஷ்டி பண்ண பிரம்மா நாரத சுவாமியும் சிருஷ்டி பண்ணாள். நாரத சுவாமி இருக்காரே, அவர் எப்பொழுதும் பகவானை ஆராதிச்சுட்டு இருக்கப்பட்ட பரம பாகவதர். அவர் அதான் சொன்னால் நாரதரையும் சிருஷ்டி பண்ணாள். அவர் எப்பேற்பட்ட நாரதர்? பவதங்கிரிதாசகா. அங்கிரின்னா கால்கள்னு அர்த்தம். குருவாயூரப்பா, உன் சரணங்களையே சதா பஜிச்சுருக்கப்பட்ட பரம பாகவதரான அந்த நாரத சுவாமியையும் சிருஷ்டி பண்ணாள் அந்த பிரம்மா மனசால சொல்லி அந்த பிரஜாபதிகளுடைய சிருஷ்டிகள் எல்லாம் சொன்னாள். தஸ்யாத சர்க்க ரசிகஸ்ய, சர்க்கம்னா சிருஷ்டின்னு அர்த்தம். சர்க்க ரசிகஸ்யன்னு அர்த்தம் சிருஷ்டி பண்ணுங்கிறதான ஒரே நோக்கத்தோடு கூட பிரம்மா மரீச்சிஹி அத்ரிஹி, மரீச்சினோத்தர் அத்ரினோத்தர், தத்ராங்கிராஹ அங்கிரஸ்னோத்தர், கிரதுமுனிஹி கிரதூனோத்தர், புலஹ புலஸ்த்யஹ புலஹர்னோத்தர் புலஸ்தியர்னோத்தர், அங்காத் அஜாயத பிருகுஷ்ச, அவருடைய உடம்புலேது அங்காத்து தன்னுடைய உடம்புலேருந்து அஜாயத சிருஷ்டி பண்ணாள். பிருகுஷ்ச பிருகுனோத்தர், வசிஷ்ட தக்ஷௌ வசிஷ்டர்னோத்தர் தக்ஷர்னோத்தர், இப்படி பல பேரணி சிருஷ்டி பண்ணாமே அந்த பிரம்மாவனுடைய உடம்புலேருந்து சிருஷ்டி பண்ணாராமே பிரம்மா. ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசஹா, அதோடு கூட பரம பாகவதரான நாரத சுவாமியையும் சிருஷ்டி பண்ணாராமே. எப்பேற்பட்ட நாரத சுவாமி தெரியுமா? அவர் பவதங்கிரிதாசஹா, உன்னுடைய சரணங்கள்ல எப்போதும் மனசை வச்சு பஜிச்சுட்டு இருக்கப்பட்ட பரம பாகவதரான அந்த நாரத சுவாமியும் நீ சிருஷ்டி பண்ணாராமே அந்த பிரம்மா தன்னுடைய உடம்புல இருந்தது. அழகா இந்த ஸ்லோகத்தை சொன்னார். 7வது ஸ்லோகம். தஸ்யாத சர்க்க ரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிராஹ கிரதுமுனிஹி புலஹ புலஸ்த்யஹ அங்காதஜாயத பிருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவன் பவதங்கிரிதாசஹ. அடுத்த ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல சொல்றாள். தர்மாதிகான் அபிசிருஜன்னத கர்தமம் ச வாணீம் விதாய விதிரங்கஜ சங்குலோ பூத் த்வத்போதிதைஹ சனகதக்ஷ முகைஸ்தனூஜைஹ உத்போதிதஸ்ச விரராம தமோ விமுஞ்சன். தர்மாதிகான் அபிசிருஜன்னத கர்தமம் ச வாணீம் விதாய விதிரங்கஜ சங்குலோ பூத் த்வத்போதிதைஹ சனகதக்ஷ முகைஸ்தனூஜைஹ உத்போதிதஸ்ச விரராம தமோ விமுஞ்சன். இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இது இல்லை அடுத்தாப்புல பிரம்மா என்ன பண்ணாள்னால் தர்மதேவதையை சிருஷ்டி பண்ணாள். தர்மாதிகானு, தர்மதேவத்தை முதலானன்னு சொல்றாள். தர்மதேவத்தை முதலான என்னென்னலாம் எப்படியெல்லாம் சிருஷ்டி பண்ணத்தெல்லாம் பராமரிக்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் தர்மம் முக்கியமாச்சே. அதனால தர்மங்களை சிருஷ்டி பண்ணாலாம். தர்ம தேவதையை சிருஷ்டி பண்ணாள். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் தானே காரணம்.
தர்மாதிகான் அபிசிருஜன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாள்? அத கர்தமம் ச, கர்தம பிரஜாபதினு ஒருத்தர் கர்தமரை சிருஷ்டி பண்ணாள். வாணிம் விதாய விதிரங்கஜ சங்குலோபூ. அடுத்தாப்புல சரஸ்வதி தேவியை சிருஷ்டி பண்ணாள். சரஸ்வதி தேவின்னு சொல்றதுக்கு வாணிம் நாள். வாணின்னா வாக்குன்னு அர்த்தம். ஹி கிரியேட்டட் வேர்டு. இதுதான் அந்நிய மதங்கள்லையும் சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா பைபிள் எடுத்து பார்த்தோம்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் மார்க்குன்ட்டு ஒரு புஸ்தகம் இருக்கு, புக் ஆஃப் மார்க். அது ஆரம்பமே எப்படி இருக்கும்னா, இன் தி பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். முதல்ல ஆரம்பம் சிருஷ்டியில் பேச்சு தான் முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லும். அது அப்படி பைபிள் முதலான வேற அந்நிய மதமாக இருந்தால் கூட வேற எல்லா மதத்துலேயும் ஒன்றா தான் சொல்கிறாங்கிறதுக்காக இது சொல்கிறேன் நான். வாணிம்னா பேச்சுன்னு அர்த்தம். பேச்சுக்கு அதிதேவத்தை சரஸ்வதி. அப்படி சரஸ்வதியை சிருஷ்டி பண்ணாலாம், பேச்சை சிருஷ்டி பண்ணாள். வாணிம் விதாய விதிர் அங்கஜ சங்குலோ பூத்து. அங்கஜ சங்குலோ பூத்து. அப்போ அவருக்கு மனசுல அந்த சரஸ்வதி அந்த வாணி பேச்சை சிருஷ்டி பண்ணோன்னே அது மேல மோகம் ஏற்பட்டதுங்கிறாள். இதை சாதாரண அர்த்தத்தில் பார்த்தா எல்லாருக்கும் விகல்பமா தோணும் மனசுல. என்னடா அது, தான் சிருஷ்டி பண்ணி தன்னுடைய பொண்ணான இந்த சரஸ்வதி அவ மேலேயே இவருக்கு காமம் ஏற்பட்டதுன்னு சொல்றாளே, இதெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கேன்னு தோணும். அது ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் விஷயமா, இதெல்லாம் அலெகாரிக்கல் மீனிங்னு சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரு அலகாரி உண்டு. அதை யோசிச்சு பார்க்கணும் என்ன அர்த்தம்னா. இதுக்கு வியாக்கியானகாரால் அழகா சொன்னாள். தர்மாதிகான் அபிசிருஜன்னத கர்தமம் ச வாணிம் விதாய விதிஹி. விதிஹினா பிரம்மான் அர்த்தம். விதி அங்கஜ சங்குலோ பூத்து. விதியான பிரம்மாவுக்கு உடம்புல ஒரு பர்டர்பேஷன் ஏற்பட்டுதான் இந்த பேச்சுங்கிறதான வாணிங்கிறதான சரஸ்வதி தோணுன்னே அந்த பேச்சு மேலேயே ஒரு ஆகர்ஷணம், மனசு அவருக்கு ஆகர்ஷணம் ஆச்சாம். அந்த ஆகர்ஷணத்திலேருந்து அப்படி வாண்டாங்கிறதாக சாந்தோனம் பண்றதுக்கு யார் வந்தாள்னால் துவத்போதிதைஹி, உன்னால உந்தப்பட்டு. யாரெல்லாம் சொன்னாள்? சனகதக்ஷ முகைஹி தனூஜைஹி, அவருடைய புத்திராளான சனகாதிகள். அவள்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவாள் சனகாதிகள். அவள் தக்ஷ பிரஜாபதி முதலானவாள்லாம் இந்த பிரம்மாட்ட வந்து சொன்னாலாம், உங்களுக்கு இந்த வாணி பேச்சு மேல அதிகமாக காமம் ஏற்பட வேண்டாம், கொஞ்சம் சாந்தோனம் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு அவருடைய தமோ குணத்திலேருந்து அவருக்கு விடுபாடு ஏற்பட செய்தாலாம். உத்போதிதச்ச விரராம தமோ விமுஞ்சன்னு, பிரம்மாவுக்கு தமோசம் ஏற்பட்டு காமம் ஏற்பட்ட பிரம்மாவுக்கு அதிலேருந்து விடுபட செய்தார்களாம் இந்த சனகாதிகள் சொன்னாள். இதுல என்ன விஷய வாக்கியம்னா, வாணின்னு எதை சொல்றாள்னா கர்மகாண்ட விஷயத்தை சொல்றாள். ஏன்னா பிரம்மாதான் ஞானத்தையும் படைச்சாள், கர்மத்தையும் படைச்சாள். ஏன்னா ஆச்சாரியால் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினவர் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கத்தே சொன்னாள், துவிதாவை வேதோக்த தர்மஹானுட்டு. என்ன ரெண்டு பிரவருத்தி நிவர்த்தின்னு ரெண்டு இருக்கு. இந்த பிரவருத்திங்கிறது என்னன்னா அதான் கர்ம காண்டம், நிவர்த்திங்கிறது தான் ஞான காண்டம். வேதத்துல ரெண்டு இருக்கு. இல்ல கர்ம காண்டத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எல்லாருக்கும் அதுல போய் மனசு ஈடுபட்டுடும். ஏன்னா அப்படி அழகா சொல்லியிருக்காள், இந்த மாதிரி இந்த யாகம் பண்ணணும், இந்த இது பண்ணணும், இந்த யாகத்தை பண்ணா ஒன்னே அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ணாக்க மேல சொர்க்கம் கிடைக்கிறது எல்லாம் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் கர்மத்து மேல அபிருச்சி ஏற்பட்டு அதுலேயே மயக்கம் ஏற்பட்டுடும். அந்த மயக்கத்திலேருந்து வெளியில வரணுமா, வெளியில வந்து ஞானத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதுதான் இந்த வாணிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. இந்த கர்மகாண்டத்துல போய் அனாவசியம் மனசு அது பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும். ஒன்று சொல்றத பார்த்தா ஆஹா இதுலயே நம்ம இருந்துடுவோம், ஞானமே வேண்டாம்னு தோணி விடுமா. அதனால்தான் சங்கர பகவத் பாதாளுடைய சரித்திரத்தை பார்த்தா அவர் போய் மண்டன மிஸ்ரரோடு கூட போய் இந்த மண்டன மிஸ்ரரோட பத்னி வேற யாரும் இல்லை, சரஸ்வவாணின்னு சரஸ்வதி தேவி தான். இவர் என்ன பண்ணார், ஆச்சாரியால் போய் அங்கே ஆர்குமெண்ட்டுக்கு போனார். ஆர்குமெண்ட்டுக்கு போய் ஆர்குமெண்ட் பண்ணி அவர் ஜெயிச்சார்னு சொல்றது. என்னத்தை ஜெயிச்சார்? ஞானம்தான் ரொம்ப பிராதானம், நான் சன்னியாசியான நான் வந்திருக்கேனே, நீயும் சன்னியாசியா போ, ஞானம்தான் முக்கியம், கர்மால போய் மாட்டினுடாதே
அதில் மாட்டின்னா அதையே உழண்டு கிடப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சாருங்கிறதா சரித்திரம்னா இருக்கு. அப்படி இந்த இடத்துல என்ன சொல்கிறாள்னா, சரஸ்வதி தேவி கிட்ட மயக்கமாக வந்ததுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கர்மகாண்டமான வேதத்தில் இருக்கப்பட்ட விஷயம் இருக்கே, அது அழகாக சொன்ன விஷயங்கள் இருக்கே, அதில் போய் அந்த பேச்சில் போய் மயங்கி விட்டாள். பிரம்மாவே மயங்கி விட்டாளாம். அவர் சிருஷ்டி பண்ண அந்த கர்மத்திலேயே மயங்கி விட்டாள். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், ஞானப்பிரதமாக இருக்கு, ஞானத்தில் போய் நீங்கள் மனசை வைக்கணுங்கிறதாக சனகாதிகள் சொன்ன விஷயம். அதுதான் இங்கே உத்பிரேட்சை. அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சுக்கணும். இது சொல்கிறத ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னுடைய பிதா ரொம்ப சமஸ்கிருதத்துலேயும் கட்டிக்காரர். அவர் பல ஆக்டிவிட்டீஸில் சின்ன வயசில் அவருடைய 40 வயசுலலாம் நிறையா அப்படி கிளப்பிலலாம் போய் இருப்பார் அவர். அப்படி கல்கட்டாவில் பாரதி தமிழ்ச்சங்கம்னு இன்னும் இருக்குது. அங்கே அந்த காலத்தில் நான் சின்ன பையன், 11 வயசு 12 வயசு பையன். அங்கே என்ன நடக்கும்னா, வருஷம் நல்ல கவிகளெல்லாம் கூட்டு வச்சு கவி அரங்கம்னு ஒன்று நடக்கும். எல்லாரையும் ஸ்லோகங்கள் செய்யுள்கள்லாம் சொல்லுவாள். அதுக்கு ஜட்ஜாக பல பேர் இருப்பாள். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து தமிழில் ரொம்ப பிரசித்தமாக நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் ஊவை சுவாமிநாத ஐயர்னு தமிழ் தாத்தான்னு சொல்கிறது, அவருடைய சிஷ்யர், அவர்கிட்ட படித்தவர். கலைமகள் காரியாலயத்துக்கு ஆசிரியராக இருந்தவர் KV ஜெகநாதன் பேர், கீவா ஜெகநாதன் சொல்கிறது. அவர் வந்திருந்தார் ஜட்ஜா. இப்படி ஜட்ஜ்மெண்ட்லாம் ஆன போது இப்படி எல்லாரும் உட்காந்துன்னு பேசிட்டு இருப்பாள். அப்போ எங்கள் அப்பாவோட இப்படி பேசிகிட்டு இருந்தவர் இப்படி விளையாட்டா, நீங்கள் தான் சமஸ்கிருதத்தில் ரொம்ப கெட்டிக்காரராச்சே, ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கன்னார். உடனே எங்கள் அப்பா ஒரு ஸ்லோகத்தை ஏற்றினார். அங்கேயே உட்காந்துன்னு அப்படியே ஒரு ஸ்லோகம் ஏற்றினார். ஏன்னா அது பாரதி தமிழ்ச்சங்கத்தில் இருந்ததுனால இந்த ஸ்லோகத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, காவ்யேஷு பிராஜமானாம் ஸ்வாம் தனூம் அனுபூஷயா பாரதி பும்ஸ்துவமாபன்னா பாரதிர் இத்யவாதரத். இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். என்னன்னா, காவ்யேஷு பிராஜமானாம் ஸ்வாம் தனு, இலக்கியம்ங்கிறதாக இருக்கோ இல்லையோ, அந்த இலக்கியம்ங்கிறதாக இருக்கப்பட்ட ரூபம் இருக்கே, அதை பார்த்து ரொம்ப மோகிச்சு பெற்றாலாம். அதை அனுபவிக்கணும்னு தோணித்தான் சரஸ்வதி தேவிக்கு. சரஸ்வதி தேவிங்கப்பட்டவள் யாரு? ஒரு பெண். அந்த பெண் இருக்காளே, அந்த பெண்ணான சரஸ்வதி தேவிக்கு இலக்கியம்ங்கிறதாக இருக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கே, அதை அனுபவிக்கணும்னு தோணித்தான். தன்னுடைய ரூபமான தன்னையே அனுபவிக்கணும்னு தோணித்தான். இப்போ தன்னையே எப்படி அனுபவிக்கிறது? ஒரு புமான், ஒரு ஆண் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும் தன்னை. அதுக்காக என்ன பண்ணாலாம் அவள், அந்த காவியம்ங்கிறதாக இலக்கியம்ங்கிறதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும், அதை ஆண் ரூபமாக கொடுத்துடணும். அப்போ தான் பண்ணான தான் அந்த ஆணான அந்த இலக்கியத்தை நான் அனுபவிக்க முடியுங்கிறதுக்காக அந்த இலக்கியத்தை ஒரு தமிழா ஒரு ஆணாக உருப்பண்ணி பாரதியாராக உருவாக்கினாலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாரதியாராக பிறந்தார். அப்படி இந்த பாரதியார் வேற ஒன்றும் இல்லை, அந்த சரஸ்வதி தேவியினுடைய ரூபம், இலக்கியமாக இருக்கப்பட்ட ரூபம் ஆம்புளையாக இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணித்து. ஏனென்றால் சரஸ்வதி தன்னையே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆணாக தோணினாள் என்று சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகம் இது. காவ்யேஷு பிராஜமானாம் ஸ்வாம் தனூம் அனுபூஷயா, தன்னுடைய உடம்பை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பாரதினா சரஸ்வதி தேவின்னு அர்த்தம். பாரதி பும்ஸ்துவமாபன்னா, பும்ஸ்துவமாபன்னா ஆம்புள்ளையாக தோணி பாரதிர் இத்யவாதரத், பாரதியாராக தோன்றினாள் என்று இந்த ஸ்லோகம். இதை பக்கத்தில் இருந்த கீவா ஜெகநாதன் உடனே ஒரு பேப்பர் எடுத்தார். பேப்பர் எடுத்து கடகடன்னு ஒன்று எழுத ஆரம்பிச்சார். காவிய உருவாய் நின்ற கலைமகள் தானே தன்னை ஆவலோடு அணைய வேண்டி ஆணுரு பெற்று மேவிய பழைய நாமம் வித்தகர் காண வேண்டி பாரதி என்ற அவதரித்தாள்னு ஒரு ஸ்லோகம் எழுதிவிட்டாள் அவர் தமிழில். ஃபுல் ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை, அது தமிழில் ஒன்று செய்யுள் எழுதினார். இப்படி அந்த காலத்துலலாம் இதே இந்த பட்டத்திரி இங்கே சொல்லியிருக்காரே, இதை வச்சுருந்து அந்த ஸ்லோகங்கள் இவா 2 பேரும் எழுதினத்தை உங்களோட
பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். தர்மாதிகான் அபிசிருஜன்னத கத்தமஞ்ச வாணீம் விதாய விதிரங்கஜ சங்குலோ பூத் த்வத்போதிதைஹ சனகதக்ஷ முகைஸ்தனூஜைஹ உத்போதிதஸ்ச விரராம தமோ விமுஞ்சன். பேர்பட்ட அழகான 8வது ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள், வேதான் புராண நிவஹானபி சர்வ வித்யாஹ குர்வன் நிஜானன கணா சதுரானனோசௌ புத்ரேஷு தேஷு வினிதாய சர்கவிருத்திம் அப்ராப்னுவன்னே தவ பதாம்புஜமாஸ்ரிதோ பூத். உடனே பிரம்மா என்ன பண்ணாள், தன்னுடைய முகங்கள்லேருந்து 4 முகம் பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மான்னு சொல்றது. இந்த 4 முகங்கள்லேருந்தும் 4 வேதங்களை உண்டாக்கினாள். வேதான் புராண நிவஹானபி சர்வ வித்யாக, மொத்தம் 14 வித்யன்னு சொல்றது. சதுர்தச வித்யேன்னு சொல்றது 14 வித்யை. காஞ்சி பரமாச்சாரியால் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காள். தெய்வத்தின் குரல்ல பார்த்தா தெரியும். இந்த 14 வித்யை என்னன்னு அழகாக சொல்லியிருக்காள். அதெல்லாம் படித்து பார்க்கணும். அப்படி இந்த வேதங்களை படித்தாலாம். வேதம்னாலே நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜை படித்தால் 4 முகத்துலேருந்தும் அந்த நாலெட்ஜை, இந்த வேதம்ங்கிற அந்த எல்லாராலையும் கற்றுக்க முடியாதுங்கிறதுக்காக புராண நிவஹானபி, புராணங்களை படித்தால், புராணங்கள்லாம் ஸ்மிருதின்னு சொல்கிறது, வேதத்தை ஸ்ருதின்னு சொல்கிறது, இதை ஸ்மிருதின்னு சொல்கிறது. அந்த புராணங்கள் இருக்கே, அது வேதத்தில் இருக்கப்பட்ட தர்மங்களையே எடுத்து அழகாக வியாக்கியானம் பண்ணும். எப்படி ஒரு MBA கிளாஸுக்கு போனால், MBAயில் என்ன சொல்லித்தரா, பிஸ்னஸ் ஸ்கூலில் போனால் ஃபண்டமெண்டலாக இந்த ஃபைனான்ஸு இதெல்லாம் சொல்லி தருவாள். ஃபைனான்ஸு, அதில் ஃபைனான்ஸு படிக்கணும்னா அதில் டைம் வேல்யூ மணின்னு சொல்லி தருவேன். இல்லை ரொம்ப ஃபைனான்ஸை போய் சொல்லணும்னா பட்ஜெட்டிங், கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா மாடிகிலியானி, மில்லர் இவாளோட தீரத்தெல்லாம் எடுத்து சொன்னால் ரொம்ப என்னமோ ட்ரையாக இருக்கும்னே. அதை ட்ரையாக இருக்கிறத அழகாக மனசுக்கு ரஞ்சகமாக எல்லாருக்கும் புரிய முடியாது சொல்லணும்னா என்ன பண்ணுவோம், கேஸ் ஸ்டடின்னு ஒன்று வைப்பாள். அதனால் MBA ஸ்கூலுக்கு போனால் எல்லாரையும் கேஸை வச்சுன்னு மாரடிக்கணும்னே கேஸ் ஸ்டடி சொல்லி தருவேன். அப்போ அதை மாடிகிலியானி, மில்லர் இவாள்லாம் சொன்ன தீரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அழகாக ஒரு கதை மாதிரி சொல்லி அந்த கதையை எடுத்து சால்வ் பண்ண சொல்வாள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அவள்லாம் அந்த கேஸை படிக்கணும். பக்கம் பக்கமாக இருக்கும், 10 பக்கம் 20 பக்கம் இருக்கும். ஹார்வர்ட் ஸ்கூல்லேருந்து வேறு கேஸ் இருக்கும். அதை வச்சு படித்து அதில் இருக்கப்பட்ட அந்த ஃபண்டமெண்டல் தீரம்ஸ் இருக்கே, அந்த ஃபைனான்ஷியல் டைம் வேல்யூ மணி என்னென்னலாம் அவள் கற்றுண்டாலோ மேத்தமேட்டிக்ஸு, அதெல்லாம் உபயோகம் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அந்த கேஸை. அப்படி வச்சுருப்பாள். அப்படி தான் அந்த வேதம்ங்கிறது, வேதத்தில் இருக்கப்பட்ட தர்மங்கள்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதையே இந்த புராணங்கள் என்ன பண்ணும், அழகாக கதா ரூபத்தில் சொல்லும். இந்த மாதிரி மகாராஜானோ திறந்தான், அவன் என்ன பண்ணான், இந்த தப்பு பண்ணான், இந்த தப்பை எப்படி சால்வ் பண்ணான், இப்படிலாம் இருக்கும். அது கதை கேட்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாரும் உட்காந்துட்டு கேட்பாள். இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த கதையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஆஹா இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி ஹரிச்சந்திரனும் திறந்தான், அவன் சத்தியத்துக்காக பாடுபட்டான். உடனே ஆஹா சத்தியம் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணும். சத்தியம் வத அப்படின்னு ஒரே சென்டென்ஸில் சொல்லிவிடும் வேதம். அதை அழகாக விரித்து கேஸ் ஸ்டடியாக சொல்லும் புராணங்கள். அதனால புராணத்தையும் உண்டாக்கினாள். வேதான் புராண நிவஹானி, இப்படி புராணங்கள் முதலான விஷயங்கள் எல்லாம் எடுத்து உண்டாக்கினாள். எல்லாம் வித்யை தான், எல்லாம் நாலேஜ் தான். சர்வ வித்யாக 14 வித்யைகளை உண்டாக்கினாள். குர்வன் நிஜானன கண சதுரானனோசௌ, 4 முகங்கள்லேருந்தும் இப்படி பலவிதமான நாலேஜ், ரொம்ப வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங் எல்லாத்தையும் படைச்சாலாம் பகவான் பிரம்மா. புத்திரேஷு தேஷு வினிதாய சர்கவிருத்திம், இத்தனை வித்தியையும் எடுத்து தன்னுடைய புத்திரால் படைச்சிருக்காளே முன்னாடி, பிரஜாபதிகள் சனகாதிகள் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாலாம். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும், இந்த வித்தியெல்லாம் வச்சுருக்கணும், இதுலேருந்து நீங்கள்லாம் சிருஷ்டியில் உண்டாக்கணும், பலவிதமான சிருஷ்டியை உண்டாக்கணுங்கிறதா சொல்லி கொடுத்தாள். புத்திரேஷு தேஷு வினிதாய
சர்க்கவிருத்திம் அப்ராப்னுவன் தவ பதாம்புஜமாஸ்ரிதோ பூத்து. தவ பதாம்புஜம் ஆஸ்ரிதா பூத்து. உன்னுடைய பாதார விந்தங்கள்ல சரணம்ன்ட்டு அடைக்கலம் அடைஞ்சாள் நாள். உன்னுடைய கால்களில் ஆஸ்ரிதம் அபூத்து, ஆஸ்ரிதா அபூத்து நாள். அங்கே அடைக்கலம் அடைஞ்சாலாம். பிரபத்தின்னு சொல்றது, பிரம்மாவே போய் சுவாமி கிட்ட போய் பிரபத்தி பண்ணியிருக்காள். அது சொல்றாள் இந்த அழகா இந்த ஸ்லோகத்துல. வேதான் புராண நிவகான் அபி சர்வ வித்யாக குர்வன் நிஜானனகணா சதுரானனோசௌ புத்ரேஷு தேஷு வினிதாய சர்க்கவிருத்திம் அப்ராப்னுவன் தவ பதாம்புஜமாஸ்ரிதோ பூத்து. அழகான இந்த ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். ஜானமுபாயமத தேகமஜோ விபஜ்ய ஸ்திரீ பும்சபாவம் அபஜன்னே மனுதத்பதூப்யாம் தாப்யாம் ச மானுஷகுலானி விவர்தயன்ஸ்த்வம் கோவிந்த மாருதபுரேஷ நிருந்திரோகானி. ஜானமுபாயம் அத தேகமஜோ விபஜ்ய ஸ்திரீ பும்சபாவம் அபஜன்னே மனுதத்வதூப்யாம் தாப்யாம் ச மானுஷகுலானி விவர்தயன்ஸ்த்வம் கோவிந்த மாருதபுரேஷ நிருந்திரோகானி. ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள் பட்டதிரி, ஹே கோவிந்தான்னு கூப்பிட்டாள். எல்லாத்துக்கும் காரணம் வச்சுதான் சொல்றாள். கவாம் இந்திரஹா கோவிந்தஹா. கோங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த பூமிக்கு பேரும் கோதான், பேச்சுக்கு பேரும் கோதான், பசுமாட்டுக்கு பேரும் கோதான். ஸோ கோவிந்தன் யாருன்னா கவாம் இந்திரஹா. பசுமாட்டெல்லாம் ரட்சிச்சுண்டு அதுக்கு அதிபதியா இருந்து அதுக்கு பாலகனா இருக்கப்பட்டவனும் கோவிந்தன் தான். இந்த பூமியெல்லாம் ரட்சிக்கிறவன் கோவிந்தன், இந்த படைச்ச அத்தனையும் ரட்சிக்கிறவன் கோவிந்தன். அதான் இந்திரன், அவர் அதான் லீடர், அவர் அதான் கோவிந்தன். பேச்சுக்கும் அதிபதி கோவிந்தன் தான். இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு கோவிந்த பதத்துக்கு. அப்படி கோவிந்தான்னு கூப்பிட்டாள். ஏ மாருத புரேஷா, குருவாயூர்ல இருக்கப்பட்ட ஏ கோவிந்தா, நீ என்ன காப்பாத்தணும்னாள். நீ யார் தெரியுமா? நீ என்ன பண்ண? ஜானன்னு தெரிஞ்சுட்ட. சும்மா தன்னுடைய உடம்புலேருந்தே சிருஷ்டி பண்ண, நிறையா பண்ணி பண்ணி பார்த்தேன், முடியல. நீ பகவானுடைய ஆக்ஞை என்னன்னா நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு. அப்பொழுது என்ன பண்ணணும்? ஒரே ஒரு தேகத்திலேருந்து பண்ண முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு ரெண்டா இருந்தா தான் முடியும். அங்கிறதுக்காக உன்னுடைய உடம்பையே நீ ரெண்டா பிரிச்சுட்டு ஆணாகவும் பெண்ணாகவும் ஆகி அதுலேருந்து நிறைய சிருஷ்டி ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஸ்திரீயாகவும் புமானாகவும் சிருஷ்டி பண்ணிட்டே நீ. அப்புறம் அந்த ஸ்திரீ புமான்களுடைய சேர்க்கையினால ஜீவராசிகள் நிறைய ஏற்பட போறது, மனுஷியால் ஏற்பட போறாள். அதனால முதல்ல சுவாயம்புவ மனுவாகவும் சதரூபையாகவும் ரெண்ட சிருஷ்டி பண்ண, ஆணாகவும் பெண்ணாகவும் ரெண்ட சிருஷ்டி பண்ணேங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஜானம் உபாயமத தேகம் அஜோ விபஜ்ய ஸ்திரீ பும்சபாவம் அபஜன்னு மனு தத்வதூபியாம். முதல்ல ஒரு மனு தோன்றாள், சுவாயம்பு மனு மனு. அப்புறம் அவருக்கு வதுவாக பத்னியாக சதரூபா தேவி தோன்றாள், பொன்னாக. வதுபியாம் தாபியாம் ச மானுஷ குலானி, அவர்கள் மூலமாக மனுஷால் உண்டானாள். தாபியாம் ச மானுஷ குலானி விவர்தயன்ஸ்துவம், நிறைய விருத்திக்க ஆரம்பிச்சுது. அப்பேற்பட்ட பரமாத்மாவான நீ கோவிந்தனாச்சே. கோவிந்த ஹே கோவிந்தா, ஹே மாருத புரேஷா, ஹே குருவாயூரப்பா, நீ நிருந்தி ரோகானு, நான் உன்கிட்ட வந்திருக்கேன். வாத ரோகத்தினால பீடிக்கப்பட்டு எல்லா விதமான ரோகங்களையும் எனக்கு மாத்திரமில்ல, இந்த ஸ்லோகத்தை சொல்ற எல்லா பக்தாளுக்கும் அவளுடைய தேகத்துல இருக்கப்பட்ட மனசுல இருக்கப்பட்ட ரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக ரொம்ப உருக்கமாக சொன்ன ஸ்லோகம் இது. ஜானம் உபாயமத தேகம் அஜோ விபஜ்ய ஸ்திரீ பும்சபாவம் அபஜன்னு மனு தத்வதூபியாம் தாபியாம் ச மானுஷ குலானி விவர்தயன்ஸ்துவம் கோவிந்த மாருத புரேஷ
நிருந்தி ரோகானு. வசத்தியார் இந்த 10வது ஸ்லோகத்தோடு முடிச்சிருந்தால் இந்த தசகத்தை, இந்த 5 ஸ்லோகத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க, ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க, ருத்ராபிசிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க, சம்பூர்யமான புவனத்ரய பீதசேதாः, சம்பூர்யமான புவனத்ரய பீதசேதாः, சம்பூர்யமான புவனத்ரய பீதசேதாः. மாமா பிரஜாः ஸ்ருஜதபश्चर மங்களாயேதி, மாமா பிரஜா ஸ்ருஜதபश्चर மங்களாயேதி, மாமா பிரஜா ஸ்ருஜ தபश्चर மங்களாயேதி. ஆச்சஷ்டதம் கமலபூः பவதீரிதாத்மா, ஆச்சஷ்டதம் கமலபூர்பவதீரிதாத்மா, ஆச்சஷ்டதம் கமலபூர்பவதீரிதாத்மா. தஸ்யாத சர்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிः, தஸ்யாத சர்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிः, தஸ்யாத சர்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிः. தத்ராங்கிராः क्रतुमुनिः पुलः पुलस्त्यः, तत्राङ्गिरा क्रतुमुनिः पुलः पुलस्त्यः, तत्राङ्गिराः क्रतुमुनिः पुलः पुलस्त्यः. अङ्गादजायत भृगुश्च वसिष्ठदक्षौ, अङ्गादजायत भृगुश्च वसिष्ठदक्षौ, अङ्गादजायत भृगुश्च वसिष्ठदक्षौ. श्रीनारदश्च भगवन् भवदङ्घ्रिदासः, श्रीनारदश्च भगवन् भवदङ्घ्रिदासः, श्रीनारदश्च भगवन् भवदङ्घ्रिदासः. धर्मादिकान् अभिसृजन्नथ कर्दमं च, धर्मादिकान् अभिसृजन्नथ कर्दमं च, धर्मादिकान् अभिसृजन्नथ कर्दमं च. वाणीं विधाय विधिरङ्गजसङ्कुलोऽभूत्, वाणीं विधाय विधिरङ्गजसङ्कुलोऽभूत्, वाणीं विधाय विधिरङ्गजसङ्कुलोऽभूत्. त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैः, त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैः, त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैः. उद्बोधितश्च विरराम तमो विमुञ्चन्, उद्बोधितश्च विरराम तमो विमुञ्चन्, उद्बोधितश्च विरराम तमो विमुञ्चन्. वेदान् पुराण निवहानपि सर्वविद्याः, वेदान् पुराण निवहानपि सर्वविद्याः, वेदान् पुराण निवहानपि सर्वविद्याः. कुर्वन् निजानन गणाच्चतुराननोऽसौ, कुर्वन् निजानन गणाच्चतुराननोऽसौ, कुर्वन् निजानन गणाच्चतुराननोऽसौ. पुत्रेषु तेषु विनिधाय स सर्गवृद्धिम्, पुत्रेषु तेषु विनिधाय स सर्गवृद्धिम्, पुत्रेषु तेषु विनिधाय स सर्गवृद्धिम्. अप्राप्नुवंस्तव पदाम्बुजमाश्रितोऽभूत्, अप्राप्नुवंस्तव पदाम्बुजमाश्रितोऽभूत्, अप्राप्नुवन् तव पदाम्बुजमाश्रितोऽभूत्. जानन्नुपायमथ देहमजो विभज्य, जानन्नुपायमथ देहमजो विभज्य, जानन्नुपायमथ देहमजो विभज्य. स्त्रीपुंसभावमभजन् मनुतद्वधूभ्याम्, स्त्रीपुंसभावमभजन् मनुतद्वधूभ्याम्, स्त्रीपुंसभावमभजन् मनुतद्वधूभ्याम्. ताभ्याम् च मानुषकुलानि विवर्धयंस्त्वम्, ताभ्याम् च मानुषकुलानि विवर्धयंस्त्वम्, ताभ्याम् च मानुषकुलानि
விவர்தயன்ஸ்த்வம் கோவிந்தமாருதபுரேஷ நிருந்திரோகான். கோவிந்தமாருதபுரேஷ நிருந்திரோகான். கோவிந்தமாருதபுரேஷ நிருந்திரோகான். ஸ்ரீஹரே நமः. ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே தசமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீஹரே நமः. பொழுது இந்த எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே தசமம் தசகம் சிருஷ்டிபேதவர்ணனம். வைகுண்டவர்திதபலோத பவத்பிரசாதாத் அம்போஜயோ நிரசृजत् கில ஜீவதேகான். ஸ்தாஸ்னூனி பூருஹமயானி ததா திரஷ்டான். ஸ்தாஸ்னூனி பூருஹமயானி ததா திரஷ்டாம். ஜாதிம் மனுஷ்ய நிவஹானபி தேவபேதான். மித்யாக்ரஹாஸ்மி மதிராக விகோபபீதிः அஜ்ஞானவృత్తిமிதி பஞ்சவிதாம் சஸ்ருஷ்ட்வா உத்தாமதாமச பதார்த்த விதானதூனः தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்யை. தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூயः சனாதன முனிஞ்ச சனத்குமாரம். தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாः த்வத்பாத பக்தி ரசிகாः ஜக்ருஹுர்னவாணீம். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய भ्रूमध्यतो जनिमृडो भवदेकदेशः. नामानि मे कुरु पदानि च हाविरिञ्चेति आदौ रुरोद किल तेन स रुद्रनामा. एकादशाह्वयतया च विभिन्नरूपम् रुद्रं विदाय दयितात् वनिताश्च दत्त्वा. तावन्त्यदत्त च पदानि भवत्प्रणुन्नः प्राह प्रजा विरचनाय च सादरं तम्. रुद्राभिसृष्ट भयदाकृति रुद्रसंघ सम्पूज्यमान भुवनत्रय भीतचेताः. मामा प्रजासृज तपश्चर मङ्गलायेति आचष्टतं कमलभूः भवदीरितात्मा. तस्याथ सर्गरसिकस्य मरीचिरत्रिः तत्राङ्गिराः क्रतुमुनिः पुलः पुलस्त्यः. अङ्गादजायत भृगुश्च वसिष्ठदक्षौ श्रीनारदश्च भगवन् भवदङ्घ्रिदासः. धर्मादिकान् अभिसृजन्नथ कर्दमञ्च वाणीं विधाय विधिरङ्गजसङ्कुलोऽभूत्. त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैः उद्बोधितश्च विरराम ततो विमुञ्चन्. वेदान् पुराण निवहानपि सर्वविद्याः कुर्वन् निजानन गणाच्चतुराननोऽसौ. पुत्रेषु तेषु विनिधाय स सर्गवृद्धिम् अप्राप्नुवन् तव पदाम्बुजमाश्रितोऽभूत्. जानन्नुपायमथ देहमजो विभज्य स्त्रीपुंसभावम् अभजन्ने मनुतद्वधूभ्याम्. ताभ्याम् च मानुषकुलानि विवर्धयन्स्त्वम् गोविन्दमारुतपुरे च निरुन्धिरोगान्. ओम श्री हरे नमः. ओमिति श्रीमन्नारायणीये தசமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कहले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय
महनीय गुणाब्धये वसुदेव तनूजाय वासुदेवाय मङ्गलम् वेद वेदान्त वेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहन रूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपी क्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्द महानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडश स्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।